ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சைனீஸ் லவ் மூவியோட செகண்ட் பார்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம இப்போ பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது கு என்ன பண்ணியிருப்பாருன்னா, லின்னை வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லின் கூட மோமோவும் லிட்டிலும் கூப்பிட்டு போயிருப்பாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் லிட்டில வந்து இன்னுமே ஸ்டார்ன்னு தான் நினச்சிட்டு இருப்பாரு. லிட்டிலையும் மோமோவும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி உட்கார வச்சிருப்பாரு. அப்போ கு வந்து லின்னை பார்த்து, ஏன் லின் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேற, கொஞ்சம் நல்லா தான் சாப்பிடே அப்படின்னு சொல்லும் போது நம்ம லின்னுக்கு சாப்பிட்ற ஐடியாவே இருக்காது. ஏன்னா லின்னோட மனசு ஃபுல்லாகவே டாமும் ஜெரி ஸ்டாரு 3 பேரும் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து இந்த நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க குழந்தைங்களை பற்றி. ஒரு பக்கம் மோமோ பார்த்தா அதையும் இதையும் எடுத்து வாயில் போட்டுகிட்டே இருக்கா மாற்றி மாற்றி. இதெல்லாம் வேறு லின்னு பார்த்துட்டு இருக்கா. லின் வந்து மோமோ இப்படி தனித்தனியாக ஒன்று கலந்து சாப்பிட்றத பார்த்தோன்னே, எதுக்காக இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க மோமோ, ஒழுங்காக சாப்பிடு, ஒரு பொண்ணு மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அங்கேயே கு முன்னாடி திட்ட ஆரம்பிச்சிடுறா. அதை குவும் லின்னு பார்த்து, எதுக்கு பாப்பாவை திட்டாதன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாப்பாவை பார்த்தா மோமோ என்ன சொல்கிறான்னா, அம்மா என்னம்மா இந்த மாதிரி நல்ல ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது, அதான் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்குமா, அதான் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லும் போது குவுக்கு புரியுது குழந்தைங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கான். பாப்பா வேற, இந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து சொல்ல, குவும் இதுக்கு மேலே டேடி வந்து உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன், நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்க அப்பாவை பார்த்தோன்னே, அப்பா நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கு கண்ணத்துலேயே ஒரு முத்து கொடுத்துட்டு அங்கேருந்து போய் உட்காந்துக்கிறாளா. மோமோ என்னதான் ஜாலியாக இங்கே இத்தனை சாப்பாடு சாப்பிட்டாலும் அவளுக்குமே அண்ணன் ஞாபகமாக வந்துட்டு இருக்கு. அவங்களோட அண்ணன் 3 பேர் இதெல்லாம் இன்னும் சாப்பிடவே இல்லை, அண்ணன்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலேன்ற மாதிரி ரொம்ப பாவமாக யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ லிட்டிலுக்கும் அந்த ஞாபகம் வந்ததுனால, ஸ்டார் அவனுக்கு இங்கே தான் எங்கேயும் பார்த்த ஞாபகம் இருக்குமா, அதனால ஒரு பவுல் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் இங்கேருந்து போயிட்டு வரமான்ற மாதிரி எங்கேயும் ஏஞ்சி போகிறான். கூக்கு ஒன்றுமே புரியல. லின்னை பார்த்து, எங்கே போகிறான் ஸ்டாரு, கையில் பவுலில் வேற கொண்டுட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி கூ கேட்க, லின் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு வீட்டிலேருந்தே கொஞ்சம் கார்னரில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே பழக்கம், அதான் எங்கன்னா மூளையாக பிடிச்சி சாப்பிட போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம லின் சொல்லிட்டு இருக்க. கூ ஒன்னே சரி இரு பையன் எங்கே போகிறான் நான் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி அங்கேருந்து ஏஞ்சி போகுவோம். லின்னுக்கு ஒன்றும் புரியல, இவன் எங்கே போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ லிட்டில் போயிருப்பான்ல, லிட்டில் போயிட்டு ஸ்டார் கையில் வந்து இவன் என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பானோ, ஆனால் இந்த சாப்பாடு நீயும் கொஞ்சம் சாப்பிடுனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போய் எங்கேயும் ஒழிஞ்சுக்கிறான். அப்போ கரெக்டாக கூ அங்கே வந்துடுற. கூ வந்துட்டு ஸ்டாரை பார்த்து, ஸ்டார் இங்கே என்ன உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, மூலையில் உட்காந்து சாப்பிடாத, வா டைனிங் டேபிள்லேயும் வந்து உட்காந்து சாப்பிடுன்ற மாதிரி லிட்டிலுக்கு பதிலாக அப்போ உண்மையான ஸ்டாரையே வந்து அவன் கூட்டிகிட்டு போயிட்டு டைனிங் டேபிள் கிட்ட இருக்க சேரில் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்கானா. அப்போ கூ வந்து மறுபடியும் ஸ்டாரை பார்த்தா, ஏன்டா ஸ்டார் அமைதியாக உட்காந்து இருக்க, சாப்பிட மாட்டேன், எதுக்கு இப்படி சில மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, லின் ஒன்னே அது எனக்கு தெரியல, வேணா சும்மா எதனா பிறகு பார்த்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ கூ என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு லின்னை பார்த்து, சரி லின் இந்த முடிவை நம்ம எடுத்து தான் ஆகணும், நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பாட்டிக்கிட்ட வந்து உன்னை பற்றி எல்லா உண்மையாக சொல்லி ஆகணும், நம்மளோட பசங்களை பற்றியும் சொல்லி ஆகணும், எவ்வளோ நாள் தான் நீங்கள் இப்படி ஐடென்டிட்டி இல்லாமலே இருப்பீங்க, நீ என்னோட ஒய்ஃப் ஆக போகிறவ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம லின் இதை கேட்டோன்னே, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற, வேணாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. ஆனால் கூ வந்து கேட்க மாட்டேன், என்ன யோசிக்கிறேன், நம்ம சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லும் போது லின்னுக்கு குழப்பமாக இருக்குது. இன்னுமே லிட்டிலும் ஸ்டாரும் வேறு பசங்க, அது மட்டும் இல்லை டாம் ஜெரி கூட இவங்களோட பசங்கன்ற உண்மையை வந்து கூ கிட்டேன்னு உண்மையை சொல்லவே இல்லை, அதனால தான் பயந்துட்டு இருக்கா, பாட்டிக்கிட்ட எப்படி போய் நம்ம சொல்கிறதுன்ற மாதிரி. இருந்தாலுமே கூ வந்து மீட் பண்ணோன்ற மாதிரி சொல்லி விட்டுறான்னா, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம லின் என்ன பண்ணுறான்னா, 5 பசங்களுமே கூட தான் கூட்டிகிட்டு வர அந்த வீட்டுக்கு. ஆனால் இவளுக்கு இன்னுமே பயமாக இருக்குது, இல்லை கொஞ்ச நாளைக்கு சொல்ல வேணாம், திடீர்னு வந்து 5 குழந்தைங்களும் என்னோட குழந்தை, நான் மட்டும் தான் வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லின் கிட்டேருந்து பசங்களை பிடிங்கிட்டா லின் வந்து தனியாக இருப்பல்ல, அதனால லின் பயந்துக்கிட்டு 3 பசங்களை மட்டும், அதாவது டாம் ஜெரி லிட்டில் உங்கள் 3 பேர் மட்டும் பார்த்து, நீங்கள் 3 பேரை தனியாக எங்கேயே வெயிட் பண்ணுங்கள், அப்பா கிட்ட நீங்கள் பசங்கன்றது தெரிய வேணாம், நம்ம இப்போதைக்கு மறைச்சி வச்சுப்போன்னு சொல்லிட்டு நம்ம மோமோவையும் ஸ்டாரையும் மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஏன்னா இப்போ வரைக்கும் மோமோ ஸ்டார் இவங்க 2 பேர் தான் வந்து நம்ம கூக்கு பசங்க அப்படின்ற மாதிரி கூக்கு தெரியும், அதனால இவங்க 2 பேர் மட்டும் கூட்டிகிட்டு போகிறா. ரொம்ப சோகமாக தான் இவங்க 3 பேரை விட்டுட்டு போகிறான். இதில் டாமும் ஜெரியும் வந்து நம்ம லிட்டில பார்த்து, ஆனால் என்னன்னா அது அம்மா நம்மளை மட்டும் விட்டு போகிறாங்க, நம்மளும் உள்ளே போகணுன்னு ஆசையாக இருக்குல்ல, எனக்கு உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ வந்து லிட்டில் எல்லாம் சொல்கிறேன்னா, இல்லை அம்மா வந்து சொல்லியிருக்காங்களே நம்மளை பற்றி அப்பாவுக்கு இன்னும் தெரியக்கூடாது, அதுக்கான டைம் வரும்போது அம்மா கண்டிப்பாக நம்மளை பற்றின உண்மை சொல்லுவாங்கன்னு நம்ம சொல்லும் போது இதில் டாம் ஒத்துக்கவே மாட்டான். சரி நான் கொஞ்சம் எட்டியாவது பார்ப்போன்னு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்டில் வந்து 3 பேரை தொங்க ஆரம்பிச்சுடுறானுங்க. உள்ளே என்ன தெரியுதுன்னு பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருந்தாலும் எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்களா. அப்போ அந்த பாட்டியும் அப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க போல். கேட்டில் இவனுங்க 3 பேரும் தொங்குறத பார்த்தோன்னே, அட இந்த பசங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்க யாராட்டே என்னடா தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவங்க 3 பேரை திரும்பி பார்க்குறாங்களா. அந்த பாட்டி வந்து இவன் என்ன ஸ்டார் மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இந்த 3 பசங்க கீழே விழுறாங்களா, அந்த அதிர்ச்சிலேயே இந்த பாட்டியும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க.
4 பேரும் ஒரே இடத்துல விழுந்துடவும் அடுத்த செகண்ட் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து மயங்கிருப்பாங்களே, அப்போ ஹாஸ்பிட்டலில் யாரும் அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல. அவங்க வந்து பாட்டியை பார்த்து, பாட்டி என்ன பாட்டி என்னோட ஒய்ஃப் கூட மீட்டிங்க்கு கூப்பிட்டா அப்படி மயக்க போட்டு கிடைக்கிறீ அப்படின்ற மாதிரி அவன் கேட்டா, பாட்டி ஒன்னே என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டாக்டர் வேறு ஒன்னே வந்து உங்கள் பாட்டியும் நல்லா இருக்காங்க, உங்கள் பாட்டி கூட வந்த 3 குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க பக்கத்து ரூமில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூக்கு ஒரே ஷாக். என்னது 3 பசங்களா, 3 பசங்க எங்கேந்திர வந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் பாட்டி கூ கிட்ட எல்லாத்தையும் சொல்லுது, டே கூ 3 பசங்களை நான் பார்த்தேன்டா, அந்த 3 பசங்கள ஒரு பையன் யார் மாதிரி தெரியுமா தான் உன்னோட பையன் சொல்லிட்டு ஒருத்தன் இப்போ வீட்டில் வச்சுக்கிறிய ஸ்டாரு, அந்த ஸ்டார் மாதிரியே அந்த பையன் தாடா, அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு உன்னோட பையன் தான் நினைக்கிறேன், அந்த பையனும் உன்னோட பையனாக தான் இருப்பான், நீ அந்த பையன் முதல்ல யாருன்றது சீக்கிரம் கண்டுபிடி, எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குன்னு சொல்ல கூ ஒன்று வந்து கண்டுபிடிச்சாக்கணும்னு ஏஞ்சி போகிறான். பக்கத்து ரூமில் பார்த்தா நம்ம ஹீரோனாங்க வந்துடுறாங்க. லீன் வந்து குழந்தைங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் போல். இவ வந்துட்டு 3 பசங்களை பார்த்து டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் பசங்க ஒன்று, ஆமாம் சாரிம்மா தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம், ஆசையாக இருந்துச்சு அதான் எட்டி பார்த்துட்டு இருந்தோம், நாங்கள் எதுவும் ஒன்று மாட்டி ஒன்றும் பண்ணலம்மா அப்படின்னுமா சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோனுக்கும் சரி குழந்தைங்க ஏதோ ஆசையில் தான் பண்ணிட்டாங்க, நம்ம வெளியே விட்டு போனது நம்ம தப்பு தான் சொல்லிட்டு பசங்களை பார்த்து அம்மா உங்களை திட்ட மாட்டேன் அடிக்க மாட்டேன் வாங்கடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு 3 பேரையும் பார்த்து உங்களுக்கு அம்மா இன்னைக்கு நிறைய வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 3 பேரையும் வெளியே வேக வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா கூக்கு வந்து இங்கே உண்மை தெரிஞ்சிச்சுல, சீக்கிரம் வந்து இவங்களை என்ன பார்த்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவ வேக வேகமாக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. கூ வந்து போகிற வழியெல்லாம் பாட்டி சொல்கிறது தான் நினைவில் வந்து போகுது. அந்த பையன் உன்னோட பையன் மாதிரியே இருக்கான், போய் செக் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்களே. இதில் வேற அந்த பாட்டி வந்து டே கூ சீக்கிரமாக உன்னோட மனைவியை வந்து அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் போல். கூ அதே நினைப்பில் வந்து அந்த ரூமை டோரை திறக்கலான்ற மாதிரி போகிறான்னா ஆப்போசிட்டில் ஒரு பக்கம் நம்ம ஹீரோனும் பசங்களை வர அந்த டோரை திறக்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்போ கூவம் வந்து சரி என்ன ஒன்று திறந்துருவோம் எதாக இருந்தாலும் உள்ளே போய் பார்த்துக்கலான்ற மாதிரி நம்ம கூவம் அந்த டோரை திறந்துடுறோம். ஆப்போசிட்டில் திடீர்னு ஒரு நர்ஸ் வந்துட்டு என்ன சார் இப்படி திறந்து பயமுறுத்துறீங்க, நாங்களும் திறக்க தானே வந்தோம் இப்படியா பயமுறுத்துங்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம கூவம் இல்லை மேடம் நான் ஒருத்தங்களை தேடி வந்தேன், இங்கே ஒரு 3 பசங்க அட்மிட் ஆயிருந்தாங்களே அவங்களோட அப்பா தான் நான், அவங்க எங்கே அப்படின்ற மாதிரி நம்ம கூ வந்து அந்த நர்ஸை பார்த்து கேட்குறாரு. நர்ஸ் ஒன்னே என்ன சார் அப்பா வந்துக்கிட்டு இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை, அவங்க அம்மா எப்பயும் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இப்போ இல்லாமல் லேட்டாக வருவாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்களா. அப்போ இன்னொரு நர்ஸ் மட்டும் நம்ம கூ பார்த்து சார் உங்களோட பையனில் ஒரு பையனோட ஐடி கார்டு மட்டும் இங்கே மிஸ் ஆயிடுச்சு, உங்கள் பையனுக்கு கொடுத்துருங்க சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டை தூக்கி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ கூ வந்து அந்த ஐடி கார்டை பார்க்கும்போது இன்னும் இந்த பையன் பக்கம் ஸ்டார் மாதிரியே இருக்கான், ஆனால் பேர் மட்டும் லிட்டில்னு போட்டிருக்கே அது எப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு டவுட் வருது அவருக்கு. அதனால ஸ்கூலோட அட்ரஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அங்கே கிளம்பலான்ற மாதிரி டிசைட் பண்ணிடுறாரு. அந்த ஸ்கூலில் தான் காட்டுறாங்க இந்த 5 பசங்களும் என்னதான் ஒரே ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் ஆனால் எல்லாரோட நேமில் இருக்க லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால ஏ செக்ஷன் பி செக்ஷன் பிரித்து போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸில் வந்து ஜுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து நம்ம மோமோவோட போனிட்டேல பிடிச்சி இழுத்து விட்டுறான்னா அவன் சரியான வாண்டு பையனாக இருப்பான் போல. மோமோ டே ஏன்டா என் முடிய பிடிச்சி இழுக்கிறன்ற மாதிரி பார்க்கும்போது லிட்டலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. லிட்டில் உடனே ஜுன்னை பார்த்து டே ஏன்டா என் தங்கச்சோடைய போனிட்டேல பிடிச்சி இழுத்தா ஒழுங்காக அவட்ட மன்னிப்பு கேள்றா அப்படின்ற மாதிரி திட்டும் போது அதுக்கு அந்த ஜுன் பையனும் ஏய் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், உங்களை மாதிரி ஆள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, உங்களை மாதிரி ஆளை வந்து டீஸ் பண்ணுறது தான் என்னோட வேலையே, எனக்கு அதில் தான் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மோமோ உடனே கடுப்பில் அண்ணாவை பார்த்து நீ என்ன சொன்ன அப்படின்னு கோவத்தில் வந்து மோமோ என்ன பண்ணிடுறான்னா அந்த பையனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாளா. அந்த பையனும் நம்ம மோமோ தள்ளி விட்டதில் கீழே போயிட்டு நல்லா சேஃபாக சேரில் விழுந்துடுறான். அப்போ இவனும் வந்து மோமோ பார்த்து ஏய் என்னையா பிடிச்சி தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான்னா இப்போ ஒழுங்கா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா இல்லை உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஒரு ஷார்ப்பான ஒரு அட்டை மாதிரி வச்சிருக்கானா அதை எடுத்து மோமோ பிடிச்சி மோமோட கழுத்தில் வச்சுட்டான். அதை வச்சுட்டு தங்கச்சியும் அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து இப்போ காலில் விழுறீங்க, இல்லைனா உன் தங்கச்சியோட மூஞ்சிலே கோடு போட்டுருவேன்னு சொல்ல அண்ணன் காரணம் இல்லை நான் காலில் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில மெதுவாக கீழே முட்டி போடலான்னு போகிறான்னா அப்போ மோமோ பார்க்குற அண்ணன் வேணாண்ணா இவன் காலெல்லாம் விழாதண்ணா அப்படின்ற சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ லிட்டில் விழுந்து காலில் விழலான்னு போயிருப்பான்ல போன வந்து உடனே வந்து அந்த ஜூன் பையனை வந்து தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு மோமோ வந்து அங்கேருந்து இழுத்துக்கிறான் பக்கத்தில். அப்போ வந்து இவன் வயிற்றுலலாம் சரியான அடி வாங்கிடுறான் நம்ம லிட்டில் கிட்டேருந்து. அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் அப்போ கூட அவன் வாய் சும்மா இல்லை மேம் மேம்ன்ட்டு கத்திட்டே இருக்கானா. அப்போ கரெக்டாக அந்த கிளாஸோட மேமும் வராங்க. வந்தோடனே நம்ம ஜூனை பார்த்து என்ன ஜூன் என்னாச்சு கீழே உட்காந்துட்டு இருக்க வயிற்று வர பிடிச்சிட்டு இருக்கு என்னாச்சு என்ன சண்டை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வராங்களா. அப்போ உடனே அந்த ஜூனியர் என்ன பண்ணுறேன்னா மேம் இங்கே பாருங்கள் இந்த 2 பசங்களும் என்னை போட்டு சும்மா அடிச்சுக்கினே இருக்காங்க என்ன புள்ளி பண்ணிட்டே இருக்காங்கன்ற மாதிரி மொத்த பிளேட்டையும் அந்த 2 குட்டி பசங்க மேலே போட்டு விட்டுறான். அப்போ மோமோ ஒன்னே மேமை பார்த்து மேம் அவன் போய் சொல்கிறான் அவன் தான் ஃபஸ்ட்டு என்னோட போனிடேல பிடிச்சி இழுத்தா மேம் அதனால தான் எங்கள் அண்ணா வந்து அவனை திட்டினான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த மேம் ஒன்னே ஏய் என்ன 2 பேரும் போய் சொல்லிட்டு இருக்கீங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்புவேன்னு பார்த்தீங்களா, ஜூன் யார் தெரியுமா, ஜூனோட அம்மா யார் தெரியுமா, ஜூனோட அம்மா வந்து ஸ்கூலுக்கு அங்கே 20 மில்லியன் டொனேஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் ஜூன்னு திட்டுவேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நம்ப போகிறதில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் ரொம்ப நல்ல பையன், நீங்கள் தான் எதனா வாண்டு பிடிச்சி பண்ணி வச்சுருப்பீங்க,
உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி இந்த 2 குட்டி பசங்க அதாவது லிட்டில் மோமோவை பார்த்து ரொம்ப கேவலமாக அந்த மேம் பேசுது அவங்க அம்மாவை பற்றி. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு க்ளீனிங் ஒர்க் தானே பண்ணுறாங்க. அதனால இந்த மேம் வந்து உங்கள் அம்மா எந்த ஹெல்ப்பும் பண்ணல, ஓவராக பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் வராங்க. கூடவே வந்து கூவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மேம் வந்து யார் வராங்க, வைஸ் பிரின்சிபலர் கூட்டிகிட்டு வராரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ வைஸ் பிரின்சிபல் வந்து கூவை கூட்டிகிட்டு வந்து இந்த கிளாஸில் வந்து லிட்டில் மோமோ தான் காட்ட கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல. தங்கச்சி மோமோ வர அண்ணனை பார்த்து லிட்டில் அண்ணா என்னண்ணா அப்பா இங்கே வந்திருக்காரு, ஒருவேளை நீங்கள் லிட்டில்ன்ற உண்மை அப்பாக்கு தெரிஞ்சிருக்குமான்ற மாதிரி குட்டி பொண்ணை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. அப்போ கூவும் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துறாரு. லிட்டிலும் மோமோ இருக்கிறது மட்டும் பார்த்துறாரு. உடனே கிட்ட வந்து உட்காந்துட்டு லிட்டிலை பார்த்து லிட்டில் நேற்று நீ தானே ஸ்டாருக்கு பதிலாக என் கூட லஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பையனும் என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ கூனி லிட்டில் பார்த்து என்ன சொல்கிறான்னா, நான் ஆல்ரெடி இதை லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன், லேட்டாக கண்டுபிடிச்சதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க மேமும் வந்து வைஸ் பிரின்சிபலை பார்த்து என்ன பிரின்சிபல் சார் யார் யாரோ உள்ளே கூட்டு வந்து வச்சிருக்கீங்க, இந்த 2 பசங்க ஆல்ரெடி என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா, இந்த 2 பசங்க ஜுன்னியை வந்து ரொம்ப அடித்து தள்ளியிருக்கானுங்க, ஜுன் வந்து எவ்வளோ பாவம் தெரியுமா, ஜுன்னோட அம்மா நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்லும்போது வைஸ் பிரின்சிபலை யோசிக்கிறாங்க. அப்போ உடனே வைஸ் பிரின்சிபலும் சரி குட்டி பசங்களா நீங்கள் ஜூன் கிட்ட சாரி சொல்லிடுங்களேன், எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லும்போது மோமோ சொல்கிறா நாங்கள் எந்த தப்போ பண்ணல, நாங்கள் எதுக்கு சாரி சொல்லணும்னு சொல்லும்போது கூவோ இதெல்லாம் கேட்டுட்டு என் பசங்க தான் எந்த தப்போ பண்ணலன்னு சொல்கிறாங்களா, என் பசங்க எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி கேட்கணும், நான் இங்கே இருக்கிற வரைக்கும் தப்பு செய்யாமல் என் பசங்க எதுக்காகவும் யார் காலையும் விழ மாட்டாங்க, நான் அதை பண்ணவும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜுன்னோட அம்மா அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. வந்துட்டு யார் இது, என் பையனை யார் கிண்டல் பண்ணிட்டு இருந்தது, என் பையனை யார் அடிச்சது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப சவுண்டு போட்டே வராங்க. அப்போ குட்டி பசங்களும் என்னடா ஆளையே கூப்பிட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மேமும் ஒன்று ஜுன்னோட அம்மா பார்த்து நீங்கள் வந்துட்டீங்களா மேடம், தோ இங்கே நிற்கிறாங்களா 2 பசங்க, அந்த 2 பசங்க தான் உங்களோட பையனை போட்டு அடிச்சிட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அந்த ஜுன்னோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ இந்த 2 பசங்களா, இந்த 2 பசங்களுக்கு அவங்க அப்பா யாருன்னு கூட தெரியாது, அதுவும் அவங்க அம்மா வர கிளீனரு, இதுங்க இவ்வளோ திமிர் பண்ணிட்டு இருக்குங்களா, உடனே இப்போ எங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்கன்ற மாதிரி குட்டி பசங்கன்னு கூட பார்க்காம அந்த லேடி வந்து அந்த பசங்களை பார்த்து சொல்ல அப்போ கூ ஒன்று யார் சொன்ன அந்த பசங்களுக்கு அப்பா இல்லைன்ட்டு, நான் தான் உங்களோட அப்பா, இப்போ என்ன பண்ண போகிறது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி ஒன்னே ஓ அப்பா யாருன்னு தெரிஞ்சிச்சு, 3 பேர் சேர்ந்தே என் காலில் விழுங்க, நான் யாருன்னு தெரியுமா, என்னோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, என்னோட ஹஸ்பண்ட் கூவோட கம்பெனியில் வந்து ஒரு பெரிய மேனேஜராக இருக்காரு, இல்லை என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் கூட வரமாட்டேன், அவர் வரத்துக்குள்ளே எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிருன்றமா சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம கூ ஒன்னே என்ன கூவோட கம்பெனியா, நானும் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றமா சொல்லிட்டு இருக்கும்போது இதில் குட்டி பசங்களாம் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க அந்த லேடியா. அந்த டைமில் வந்து இந்த ஜுன்னோட அப்பா வந்துருவார் போல. அவங்க அப்பா ஆல்ரெடி கூவோட கம்பெனியில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கூவை வந்து இன்னைக்கு மீட் பண்ண போகிறீங்க, அதாவது பிரசிடென்ட்டை நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு டைமுக்கு வந்துருங்கன்னு சொல்ல இவர் வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள கிளாஸில் வந்துடுறாரு. பக்கம் அந்த கிளாஸில் வைஸ் பிரின்சிபலும் இருப்பார்ல, அவர் வந்து நம்ம கூவை பற்றி சரி எந்த பிரச்சனையும் வேணாம், உங்களை வந்து பிரின்சிபல் வந்து கிளாஸ் ரூமை காட்ட சொன்னாரேன்னு தான் வந்து காட்டினேன், அதுக்கு நீ இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணாதீங்க மன்னிப்பு கேட்டுட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஜுன்னோட அப்பா வர கரெக்டாக வந்துடுறாருல. வந்த உடனே நம்ம ஜுன்னோட அம்மாவெல்லாம் பார்த்து என்னம்மா என்னாச்சு, உங்களெல்லாம் யார் கிண்டல் பண்ணது, யார் அதை என் ஒய்ஃபையும் பையனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தது எவன்டாமா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு நம்ம கூவை பார்த்துடுறாரு. கூவை பார்த்துட்டு ஜுன்னோட அப்பா ஓ நீ தானே அதை பைத்தியக்கார அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டு நம்ம கூ பாட்டுக்கு அடிக்க போக நம்ம கூ சும்மா கிடையாது. கூ வந்து நல்லாவே ஃபைட் பண்ணுவார். கூ ஒன்னே அவனோட கையை பிடிச்சி யார் நீ என்ன கை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி முறைக்கி தள்ளி விடுறாரு. அப்போ பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஜுன்னோட அப்பாவும் உடனே ஜுன்னோட அம்மாவை பார்த்து யார்மா இவன் எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான், எதுக்கு பிரச்சனை பண்ணுறான்னு கேட்கும்போது ஜுன்னோட அம்மாவும் இவனும் வந்து கூ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறானா, இவனோட காஸ்டியூம்லாம் பார்த்தா ஏதோ இவன் வந்து ஏதோ ஒர்க்கராக தான் இருப்பான்னு நினைக்கிறான், அதனால பயப்படாதுங்க நீங்கள் உங்களோட திறமையை காட்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு. இதை நம்பி அந்த ஜுன்னோட அப்பாவும் டேய் நீ என்ன நார்மல் ஒர்க்கர் தானே கூ கம்பெனியில், நான் யாருன்னு தெரியுமா, எவ்வளோ பெரிய மேனேஜர்னு தெரியுமா, நான் நினச்சா இப்போவே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், ஒழுங்காக பயந்துக்கிட்டு ஓடி போயிரு மன்னிப்பு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது கூ ஒன்னே யார் வேலையை விட்டு போகிறான்னு பார்ப்போன்ற மாதிரி யாருக்கும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இங்கே ஒருத்தர் குயின்னன் வந்திருக்காரு, நம்ம ஆஃபீஸில் வந்து குயின்னன் ஒரு மேனேஜர் இருக்காராமே, அவர் உடனே வேலையை விட்டு தூக்குங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுற. இதை கேட்ட ஜுன்னோட அப்பாவும் என்ன வேலையை விட்டு தூக்குவியா, யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசி என்கிட்ட ட்ராமா போட்டுட்ருக்கியா, ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போடா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவர் ரொம்ப கடுப்பில் சீக்கிரம் கால் பண்ணி அவனுக்கு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும் போது உடனே அவனுக்கு கால் வேறு வருது. ஜுன்னோட அப்பாவும் ஃபோன் எடுத்து இந்த கால் எதுக்காக தெரியுமா, இன்றைக்கி எனக்கு பிரசிடென்ட்டோட மீட்டிங், அதுக்காக தான் இந்த கால் வந்துட்டு இருக்கு, ரொம்ப அர்ஜென்ட்டாக என்ன கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சா அவனுக்கு சரியான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா வேலையை விட்டு இவனை தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை இவன் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இப்போ பேசினதுனால இவனுக்கு வந்து 300 மில்லியன் வந்து பெனால்ட்டி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோடனே ஐயோ அந்த காசெல்லாம்
இதெல்லாம் என் வாழ்நாள் நான் சம்பாதிக்கவே முடியாது, ரொம்ப வருஷம் ஆயிடும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன வேலையில திரும்ப சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி ரொம்ப காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான். கூடவே வந்து அவனோட பையனையும் சேர்த்து காலில் விழ வச்சு கெஞ்சிட்டு இருக்கானா. இதுல ஒய்ஃப்லாம் வந்து ஏன்டா என் பையனெல்லாம் காலில் விழ வச்சுட்டு இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும். இதெல்லாம் வர லிட்டில் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்துல சிரிச்சுட்டே இருக்கான், அவங்களுக்குலாம் இது வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இந்த ஜுன்னோட அப்பா சொல்றான், இவர் தான் உண்மையாவே கு, அது மட்டும் இல்லை 300 மில்லியன் பெனால்ட்டி நம்ம கட்டணும், ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல. அப்போ ஜுன்னும் உடனே வந்து நம்ம லிட்டில் பார்த்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என் பேரண்ட்ஸை மன்னிச்சிடுங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே, அவங்களுக்கு எதனா சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி கெஞ்சும் போது அப்போ மோமோவும் லிட்டிலும் ஏதோ பாவம் பார்த்து உங்கள் அப்பாவை பார்த்து, அப்பா ஏதோ அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, இருந்தாலுமே அவங்க வந்து எங்களோட அம்மாவை கிளீனர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சீப்பாக பேசிட்டாங்க. என்னதான் கிளீனர் ஒர்க்காக இருந்தாலும் அதுவும் ஒர்க்கு தானே, எங்கள் 5 பேரையும் வந்து அவங்க அந்த ஒர்க்கு பண்ணி தான் வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒர்க்கையும் அவங்க ஆஃபீஸில் போட்டு கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஜுன்னோட அப்பாவுக்கு வந்து பிளாக் லிஸ்ட் வச்சுட்டாங்க போல் அவங்களோட சர்டிஃபிகேட்டில். இனிமேல் எந்த ஆஃபீஸில் போனாலும் வேலை கிடைக்காது, அதனால அந்த கிளீனிங் ஒர்க்காவது பண்ணுறேன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம குவோம் போய் தொலைங்க, அதான் என் குழந்தைங்க சொல்லிட்டாங்களே, இனிமேல் என்னோட ஆஃபீஸில் வந்து க்ளீன் ஒர்க் பண்ணிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவோம். 3 பேரும் அங்கே ஏஞ்சி போயிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த டீச்சர் இருக்குல்ல, அந்த மேம் போயிட்டு பிரின்சிபலே கூட்டிகிட்டு வந்துட்டு பாருங்க பிரின்சிபல் சார், இவர் யாருன்னே தெரியல, இந்த பசங்களோட பேரண்ட்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நின்றுட்டு ஜுன்னோட பேரண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப ப்ராப்ளமே பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும்ல, ஜுன்னோட அம்மாலாம் வந்து நம்மளோட ஸ்கூலுக்கு 20 மில்லியன் டொனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்ட பிரின்சிபல் வந்து கையை ஓங்கி அந்த டீச்சர் கண்ணதுலேயே ஒரு அரை விட்டுட்டு, யாருன்னு தெரியாமல் இப்படி பேசாத, ஒழுங்காக வேலையை விட்டு போன்ற மாதிரி துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த பிரின்சிபல் வந்து நம்மளோட கூக்கிட்டே வந்து தலை வணங்கிட்டு, சாரி தெரியாமல் பண்ணிட்டோம் சார், மன்னிச்சிடுங்க, நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அது இந்த டீச்சருக்கு தெரியாமல் இது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் போலே அப்படின்ற மாதிரி கத்தி துரத்தி விட்டுடுறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம கூ கிட்ட சாரி சொல்லிட்டு எந்த ப்ராப்ளமும் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கூவும் ஒன்னே அந்த பிரின்சிபலை பார்த்து எந்த ப்ராப்ளமும் நடக்காது எனக்கு தெரியுது, இருந்தாலுமே இங்கே படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கூடயும் எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல சொல்லிக் கொடுங்க, ரெஸ்பெக்டோட நடந்துக்க சொல்லிக் கொடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பிரின்சிபலும் சரி சார் நாங்கள் கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுக்குறோன்ற மாதிரி மறுபடியும் தலை வணங்கிட்டு இருக்காரு நம்ம கூவை பார்த்து. அதுக்கப்புறமா எல்லாரும் அங்கே போயிட கூ ஒன்னே அந்த 2 பசங்களை பார்த்து, அப்பா வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டல, இருந்தாலும் இந்த வாட்டி உங்களை கரெக்டாக வந்து காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன், இனிமே இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு பேச மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது லிட்டில் ஒன்னே அவங்க அப்பா பார்த்து, அப்பா என்ன அம்மா கிட்ட இருந்து கூட்டு போயிட மாட்டீங்களா தனியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா நான் ஏன் கூட்டிட்டு போறேன், உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க, 2 பேருமே நல்லபடியா ஸ்கூல்ல படிச்சுட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கிட்ட நல்லா பேசி உள்ள அமுச்சு வச்சுறாரு. அதுக்கப்புறம் கூவும் ஸ்கூல் வந்து 11 o'clock தான் முடியும்னு சொல்லிட்டு பசங்களை அப்படியே கையோட கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ வந்து கூக்கு ஏதோ கால் வருது, லின் கிட்ட இருந்தால் கால் வருது. கால் எடுத்து இவரும் அட்டென்ட் பண்ணி என்ன லீன் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. அந்த பக்கம் லீன் வந்து என்னை காப்பாற்றுங்க கூ, என்னை வந்து தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, நான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. கூக்கு என்ன பண்ணுன்னு புரியல, எங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த மூவியோட செகண்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் எங்கேருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் அடுத்த பார்ட் அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.